திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்கள் கூறுகின்ற சொற்களை எல்லாம் காது கொடுத்து கேட்டு நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அனைத்து வாழ்நாட்களிலும் நல்லவையே அடைவீர்கள், நல்லதே நடக்கும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அன்னம்பளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திரு ஆமாத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை எல்லாம் ஆமாத்தூர், திரு ஆமாத்தூர். அப்படிப்பட்ட திரு ஆமாத்தூரில் நம்பியாரூரர் சங்கிலியாரை பிரிந்து வருகிறார். சங்கிலியார் எங்கே? திருவொற்றியூர். அங்கேதானே 2வது திருமணம் செய்து கொண்டார். அந்த பிரியேன் என்று கூறியவர் பிரிந்ததினாலே, திருவொற்றியூரை விட்டு நீங்கியதினாலே இழந்த கண்கள், 2 கண்களையும் இழந்தார். இடது கண்ணை எங்கே பெற்றார்? இடக்கண்ணை காஞ்சியிலே பெற்றார். காஞ்சியிலே இடக்கண்ணை பெற்றார். பல தலங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டே வருகிறார். திருவாரூருக்கு போகும் வழியிலே திருவாமாத்தூர் இறைவனை தொழுது பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகம் சுவாமிகள் இறைவன்பாலே தமக்கு உள்ள அன்பினுடைய மிகுதியை புலப்படுத்தி அருளி செய்தது இந்த திருவாமாத்தூர் தலம். முதலே சொன்னேன், அம்மை முத்தாம்பிகை, அப்பர் அழகிய நாதர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். 7ஆம் திருமுறை 45வது பதிகம் இது, திரு ஆமாத்தூர். இதில் 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நான் முதலில் காண்போம். காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணழலால் அன்று காமனை, காய்ந்தவன் காய்ந்தவன் கண் அழலால் அன்று காமனை, பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று குற்றத்தை, ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்தூர் எம் அடிகளார். பாருங்க, சொல்ல அப்படியே ரெட்டிச்சு சொல்றாரு. காய்ந்தவன் காய்ந்தவன், பாய்ந்தவன் பாய்ந்தவன், ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் என்கிறார். கடைசி அடியில் சொல்றார் பாருங்க, ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்தூர் எம் அடிகளார், ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே. திருவாமாத்தூரிலே இருக்கக்கூடிய எம் தலைவன் அன்று காமனை, அதாவது மன்மதனை நெற்றிக்கண்ணிலே உள்ள நெருப்பால எரித்தவன், காமனை எரித்தவன். அன்று கூற்றுவன் மேல் காலால் பாய்ந்து அவனை அழித்தவன், காலால் அழித்தவன். அதான் பாய்ந்தவன் பாய்ந்தவன் வாதத்தினார் அன்ற குற்றத்தை. எல்லாவற்றையும் நன்கு உணர்ந்தவன் நம்பெருமான் சிவபெருமான். அந்த எம்பெருமாட்டியை ஒரு பாகத்திலே ஆற பொருந்திருக்கிறான் நம்பெருமான்.
ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் என்ன ஆய்ந்துன்னா நான் நுணுக்கி பார்க்க. ஆய்ந்தவன் அணுகியவன் வரும் பொருள். அடிகளார் என்றே உரைப்பின் காய்ந்தவன் முதலியவற்றோடு ஏயலாம். அதனால பாய்ந்தவன் பாய்ந்தவன் காமன் மீது பாய்ந்தான், காய்ந்து அழித்தான் காமனை. இங்கே யமனை பாதத்தினாலே உதைத்தார். அதைதான் ரொம்ப அருமையாக சொல்றார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணழலால் அன்று காமனை, காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணழலால் அன்று காமனை, பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தினால் அன்று கூற்றத்தை, ஆய்ந்தவன் 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 ஆமாத்தூர் அடிய மடிகள, ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்தூர் அடிகளார், ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே, ஏய்ந்தவன் ஏய்ந்தவன் எம்பிராட்டியை பாகமே ஏய்ந்தவன். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ஆமாத்தூர் என்னும் திருத்தலம் சென்று இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பெற்ற தம்பிரான் தோழராலே பாடப்பெற்ற 7ஆம் திருமுறையிலே திரு ஆமாத்தூர் பதிகத்தை அவங்களுடைய சன்னதியிலே இருந்து அருமையாக இந்த புகழ் மாலையை பாடி சாத்தி எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற வகையிலே அவருடைய திருவடியை வணங்கி நற்பேற்றினை பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்தரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.